செம மாசான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். இந்திரா ராணி கிட்ட அவங்க சித்தி வந்து பேசுகிறாங்க. இந்த வீட்டில் நம்மளை யாருமே வந்து மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? சித்தி விடுங்க சித்தி, அதுக்கு தான் அவங்களுக்கு குறிப்பிட்ட நேர அவகாசம் கொடுத்துருக்கோம்ல. அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜெம்னா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது. இந்த அரை மணி நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அயலியும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சிவாவும் அயலியும் வந்து வெளியே வந்து போகிறாங்க. தீபிகா கிட்ட அந்த இது இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவள் வேற யார்கிட்டையோ வந்து கொடுத்து வச்சிருக்கா. இந்திரா ராணி இந்த கல்யாணத்தை நல்ல விதமாக வந்து நடத்தி வைக்கணும்னா நம்ம வெளியில் போய் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சிவாட்ட வந்து சொன்னோன்னே சரி வாங்க போகிறான்னு சொல்லிட்டு சிவாவும் அயலியும் முன்னாடியே வந்து கிளம்பிட்டாங்க நகையை தேடுறதுக்காக. ஒரு பக்கம் நம்ம இந்திரா ராணியை மனசை வந்து மாற்றணுன்னு கபிலனை வந்து கூப்பிட்டுட்டு போகலாம். இனிமேட்டு நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜமுனா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அத்தை வாங்க அத்தை, நம்ம போய் அவங்கள்ட்ட வந்து பேசுவோம். சரி நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம தானே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஜோடியாக 2 பேரும் நிற்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, நாங்கள் எப்போ வேணான்னு கிளம்புவோம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சம்மந்தி, எங்கள் மனசு கஷ்டமாக இருக்குது. நம்மெல்லாம் ஒரே குடும்பம் இல்லையா? எனது ஒரே குடும்பமா? எங்களை நீங்கள் நல்ல விதமாக பார்த்துக்கிறீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எப்படி ஒரே குடும்பமாக இருக்க முடியும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா? மனஸ்தாபம்னு இருக்கலாம், அதுக்குன்னு கல்யாணத்தை நிப்பாட்டலாம் நீங்கள் மாட்டீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நீங்கள் சரியான பதிலை வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சரியாயிடுவீங்கன்னு நினச்சா நீங்கள் ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ அயலி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன சாதிச்சுட்டு வந்துடுவாளா? நிச்சயம் சாதிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வெளியில் அவங்க ஃப்ரெண்டை வந்து தேடிட்டு இருக்காங்க. எப்படியோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க தான் மிகப்பெரிய ஒரு டீம் வச்சுருக்காங்களா, அது மூலியமாக கண்டுபிடிச்ச உடனே இந்திரா ராணி கேட்ட விஷயத்த அந்த பையன்கிட்டேருந்து வாங்கிட்டு அப்படியே வந்து வந்துட்டுருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போகணும், இல்லாட்டி என்ன வேணால் நடக்கும். இந்திரா ராணி மனசை வந்து மாற்றணும். அவங்களே அமைதியாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அவங்க சித்தி வந்து ஓவராக வந்து பண்ணுவாங்க செல்வராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஐலி அப்படின்னு சொல்லும்போது மண்டபத்தில் அமைதியாரு, நீ ஓவராக வந்து பண்ணாத அப்படின்னு இந்திரா ராணி வந்து பேசுகிறாங்க. என்னம்மா நீயும் இப்படி தான் என்கிட்ட வந்து பேசுவியா? பின்ன அவங்க மனசையும் பார்க்கணுமா இல்லையா? அவங்க கஷ்டப்படுவாங்க. என்னது அவங்க கஷ்டப்படுவாங்களா? பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் உங்களுக்காக பார்த்து பார்த்து வந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தை பெருசாக்க வேணாம். அட்லீஸ்ட் சாதாரண ஒரு விஷயத்துக்காக இப்போ நம்ம வீட்டு விசேஷத்தை நிறுத்தணுமா? நம்மளே ஒரு காரணமாக அமைய வேணாம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. ஓ நீங்கள் வேறு இதை எல்லோரும் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டீங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது போகிற போக்க பார்த்தா இங்கே கல்யாணம் நடக்குமா இல்லை நடக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து சந்தேகம் வந்துருச்சு. பார்த்தீங்களா இது எல்லாரும் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இந்திரா ராணி குடும்பத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. குடும்பத்தை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு ஏற்பாட்டெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல, இப்போ உங்களுக்கும் சிரமம் எங்களுக்கும் சிரமம், கபிலனை பாருங்கள் பாவமாக வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையாங்க? அப்போ உங்களால் தாங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சம்மந்தி நடந்த விஷயத்துக்கு நாங்கள் தான் காரணம், நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. அயலி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டா எப்படி இருந்தாலும் நிறைவேற்றிடுவான்னு ஜமுனா வந்து அயலிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் உங்கள் அயலியை எப்படி வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தேவைன்னா நீங்கள் அவளை பாராட்டுறதும், அதுவே தேவையில்லைன்னா அவளை தூக்கி எறியறதும் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நாங்கள் ஏங்க உங்கள் குடும்பத்தை நம்பணும்? நம்பி தான் இப்படி இருக்கோம். கபிலா வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சித்தி அமைதியாக இருங்க, நம்ம என்ன சொன்னோம் அதுக்கான நேரம் வர வரைக்குமாவது வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். அயலி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு இந்திரா ராணியும் பேசுகிறாங்க. அம்மா நீ நம்பிக்கையோடு இருக்க, ஆனால் அயலி உனக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கா அதை மறந்துட்டியா? பழசை நினைக்க வேணாம் சித்தி, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. நான் ஒன்றும் அந்த குடும்பத்துக்காக வந்து பேசலை, புரிஞ்சுக்கங்க. இது கபிலனோட வாழ்க்கை சமாச்சாரம், அவன் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்திரா ராணி வந்து பேசுகிறாங்க. உனக்கு தெரியுதுமா, நீ ஒவ்வொரு வாட்டியும் முடிவெடுக்கிறப்ப கரெக்டாக இருக்குது, அவங்களுக்காக வந்து யோசிக்கிற, ஆனால் அவங்க ஒரு வாட்டி கூட யோசிக்கவே இல்லையே. ஏன் இந்த பொண்ணை விட்டால் நம்ம பையனுக்கு வேறு பொண்ணு என்ன கிடைக்காதா அப்படின்னு சொல்லும்போது
ரித்திகா வந்து நீங்கள் ஏதாவது பேசக்கூடாதா? அக்காவை மீறி அம்மாவை மீறி என்னால் எதுவுமே பேச முடியாது. நீ வேணா உங்கள் அம்மா கிட்ட பேசி சமாதானம் பண்ணு, அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் எப்போதும் நான் இங்கேருந்து கீழே இறங்க மாட்டேன். அது வேணா நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எங்கள் அக்கா எப்போ வருவான்னு தெரியல. ஆனால் எங்கள் அக்கா வந்து எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிட்டா. நிச்சயம் கண்டுபிடிச்சிருவா. அது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எப்படி இருந்தாலும் வந்துடும். ஆனால் உங்கள் அம்மா இப்பயே வேணுங்கிறாங்களே, அதுதானே வந்து பிரச்சனை. அக்கா இப்போ எங்கே இருக்காளோ என்ன பண்ணிகிட்டு இருக்காளோன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது மாதம் வந்துடுறாங்க நம்ம சிவாவும் ஐரியும். வாடா, நீ இனிமேட்டு இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்திரா ராணிக்கிட்ட வந்து அவங்க கேட்டதை ஒப்படைச்சிடுறாங்க. அந்த ஆபரணத்தை பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க. அம்மா போதுமா, இதுக்காக தானே நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பேசிகிட்டு இருந்தீங்க. ஏதோ தப்பு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஃபுல்லாக விலாவரியாக சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்ட உடனே அது எதுக்குங்க உங்களுக்கு தேவை, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து செல்வராணி வந்து கேட்ட உடனே இல்லை இதே மாதிரி வேற ஒன்று ரெடி பண்ணிட்டீங்களா சித்தி, இது நம்மளோட தான், நமக்கு தெரியாதா, பார்த்தா ஆபரணத்தை உண்மையா பொய்யான்னு குடுமா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு செல்வராணி வந்து வாங்கி பார்க்குறாங்க. ஆமாம் இது நம்மளோட தான், ஏதோ இந்த வாட்டி தப்பிச்சிட்டிங்க பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே இந்த கல்யாணம் வந்து நடக்கும், எல்லாரும் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்திரா ராணி வந்து சொல்லிடுறாங்க. அதனால் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஐலி, உனக்கும் உன் தங்கச்சிக்கும் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது. ஆனால் நீ ஒவ்வொரு வாட்டியும் அன்பை மட்டும்தான் காட்டிக்கிட்டு இருக்க, அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ இவ்வளோ பொறுப்பான பொண்ணாக இருப்பேன்னு நான் எதிரே பார்க்கல. உனக்கும் எனக்கும் நடுவில் மனஸ்தாபம் இருக்கலாம். ஆனால் நீ என் மனசை ஒவ்வொரு வாட்டியும் வந்து கவர்ற. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இன்னொரு வாட்டி எங்களை இதே மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குற அளவுக்கு நடந்துக்காதீங்க. அது கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தாலும் சரி, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்தாலும் சரி, எனக்கு கோவம் வந்துடும். பார்த்துக்கங்க, எப்போதும் உங்களுக்காக நான் நிற்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, அந்த அளவை தாண்டாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஜமுனா வந்து ரொம்பவே வந்து ஐலிக்கு நன்றி வந்து தெரிவிக்கிறாங்க. ஐலி, நீ மட்டும் இல்லைனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சித்தி இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க, இது நம்ம ரித்திகாவோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அப்பாடா இவ காப்பாற்றிட்டா, அதுக்குன்னு நான்லாம் இவகிட்டலாம் வந்து என்ன காலில் விழுந்து என் வாழ்க்கையை காப்பாற்றிட்டேன்னு சொல்லணுமா, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. 4-5 பேர் வந்து கபிலண்ணன் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க, அதனால வந்து தெரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு சரிடா இருந்தது போதும் நீ மாட்டுக்கு போன்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே வந்து கூட்டத்தோட கூட்டமாக கபிலனை ரூமுக்கு வந்து அனுப்பிச்சிடுறாங்க. ரித்திகாவும் வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க. அதனால் பொண்ணையும் மாப்பிளையும் பக்கத்தில் வச்சு நம்ம ஐலி வந்து பார்க்கவே இல்லை. ஆனால் ஜமுனா மட்டும் ரொம்ப வந்து நன்றி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஐலிக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிட்ட ரொம்ப நன்றி.